ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய அர்ஜுன விஷாத யோகத்தில் 34வது ஸ்லோகம். ஆச்சார்யாः பிதரः புத்ராஸ் ததைவ ச பிதாமகாः மாதுலாः ஸ்வசுராः பௌத்ராः ஷ்யாலாः சம்பந்தினஸ்ததா. அர்ஜுனன் போன ஸ்லோகத்தில் சொன்னான், ஏஷாமர்த்தே காங்க்ஷிதன்னஹா, எவர்களுக்காக இந்த யுத்தத்தை அல்லது இந்த ராஜ்யத்தை, யுத்தத்தினுடைய வெற்றியையும் அதனால் ஏற்படக்கூடிய ராஜ்யத்தையும் எவர்களுக்காக நாங்கள் விரும்பினோமோ அவர்கள் உயிரையும் துறந்து பிராணான் ஸ்தியத்வா, இந்த யுத்தத்துக்கு வந்தா நிச்சயம் உயிர் போகும் அப்படின்னு தெரியும், எல்லா ஐஸ்வர்யத்தையும் இனிமே அடைய முடியாது, உயிர் போயிடுத்துன்னா தனங்கள் எல்லாம் போயிடும், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போயிடும், தெரிஞ்சுமே வந்திருக்கார்களே அப்படின்னு அவன் மென்ஷன் பண்ணான். எவர்களுக்காக நாங்கள் இந்த யுத்தத்தினுடைய வெற்றியை ஆசைப்பட்டோமோ அப்படின்னு சொன்னான் இல்லையா, அந்த எவர்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல விஸ்தாரமா சொல்றான். ஆச்சாரியாக, இப்பேற்பட்ட துரோணர் இந்த யுத்தம் ஜெயிச்சு நித்தியம் துரோணருக்கு நமஸ்காரம் பண்ணணும், பீஷ்மருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவருடைய அனுகிரகத்தோட சந்தோஷமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு நினைச்சேனே, ஆனா அவளே யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாளே. இந்த மாதிரி ஒத்தொத்தொருட்டி நாம் அன்வயப்படுத்திக்கணும். ஆச்சாரியாக, பிதரஹா, சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருக்கா. புத்ராக, நம்மளுடைய குழந்தைகள், நம்ம ராஜ்யத்தை அடைஞ்சு எந்த குழந்தை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைப்போமோ அவர்கள் எல்லாரும் இங்க வந்து நிக்கிறாளே. ததைவச்ச பிதாமகாஹ, தாத்தாமார்கள் எல்லாம் நிக்கிறா. மாதுலாக, மாமாக்கள்லாம் வந்திருக்கா. ஸ்வசுராக, மாமனார்கள், பொன் கொடுத்தவா, அதாவது யாரெல்லாம் நம் வணக்கத்துரியவர்களோ, யாரெல்லாம் நாம வந்து நமஸ்காரம் பண்ணணுமோ அவெல்லாம் இங்க வந்திருக்கா. அவளை அடிக்கிற மாதிரி நேர்றதே அப்படின்னு நினைக்கிறான். ஷ்யாலாக, மச்சினர்கள், இந்த மச்சினர்களோட ராஜ்யத்துல இருந்தோம்னு சொன்னா மனைவி எவ்வளோ சந்தோஷமா இருப்பா. மச்சினனை கொன்னுட்டு நான் மனைவியோட எப்படி சந்தோஷமா ராஜ்யத்துல இருக்க முடியும், இப்படிலாம் யோசிக்கிறான். சம்பந்தினஸ்ததா, நினைச்சு பார்க்கணும், சம்பந்திங்கிறவா எவ்வளோ கௌரவமா நடத்த வேண்டியவா, ஆனா நாம வந்து அவர்களை கொல்ற மாதிரி நேர்றதே முதலிய பந்துக்கள் எல்லாரையும் யோசிச்சு அவன் துக்கப்படுறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்துல அர்ஜுனனுடைய மனோபாவங்களை கவனிப்போம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ.